நோயாவும் நரம்போயாவும் அந்த பொண்ணு அங்க நின்று செய்யல. பெண்களை பார்த்தது கிடையாது. அப்ப உங்க அம்மா யாரும் அவங்கள பொங்கல் தானா? யார் இதுவும் பொங்கல் தான். நொட்டிக்காது மாதிரி வணக்கம். நல்லா இவர் அவருடா அடிக்க அடியில அடியில தெரியல. என்ன ப்ரோ மனதுல ப்ரோ நான் என்ன தெரியுமா ப்ரோ மீன் சகோதரருக்கு ஓடுவா நான் ஒரு ஊர்ல விட்ட மாவட்டப்பட்டேன். ஒரு ஊர் போனுமே ஏமாறாங்களா அந்த ஊர்ல போய் நாடகாரம் போயிட்டுமா அதுவும் பொண்டாச்சு மாதம் போனோம். போயிட்டு எல்லாரும் கறி வச்சுக்கினே வந்தாங்க. எல்லாம் எனக்கு வேணா எதுக்கு வேணா எதுக்கு வேணா எதுக்கு வேணா அந்த கறி வைக்கிற மூஞ்சி பார்க்க முடியல. அந்த ஆள் மூஞ்சி பார்த்தா வேணான்னு சொன்னா கொத்துட்டு மூஞ்சில அவரு வெயிப்பான்னு அரைக்கிற கறி வச்சுட்டான். சரி துண்ணு நேரம் துண்ண முடியல. சரி இலையில வச்சு அந்த ஆள் அடிப்பா மழுக்குது நாடகம் ஆடுகிற கலப்புது வயிறு நேரம் ஒரு கேள்வி காட்டில் உக்காந்தானா உக்காந்துங்க நேக்கிறான். பக்கத்துல ஒருத்த கேம் ஆடிங்கிறவங்களுக்கு எனக்கு தெரியாது. என்ன பண்ண இருட்டு வேற நானும் பெருந்து உக்காந்துங்கிறேன். திடீர்னு பார்த்தா வர உடையா ரெண்டு வாரம் பாரா 2 வாரம் தாண்டி அப்புறம் எழுந்து பார்த்தா அவன் கேம் ஆடிக்கிறான். போல நிலைமையில இல்ல நான் ஒரு சொல்லி வச்சிருக்கேன். என்னன்னா இது உண்மை நடந்தது. ஆனா இருடா போனானே இவன் போனானே எதுவுமே பண்ணல அப்படியே ஓடிட்டான். அப்புறம் மாடு நிலத்து தண்ணி எடுத்து கோடம்ப கட்டேன் கையோ சரி உள்ள உன்னுடைய பெயர்? என் பேர் மீனா. மீனாவா? மீனா என்ன மீனா? கண்டையா இல்லையா? மீனா உன்னை நாடி வந்த காரணம் என்ன தெரியுமா? என் மனதில் வெறுத்த மனக்குறை. கிட்ட போய் பேசியா நீ ஒரு மாதிரி சொல்லு அது ஒரு மாதிரி சொல்லு நான் நடுவோம் பயமாக இருக்கிறது. அப்ப வராது போகல இந்த பவனவரி நாடு கிட்ட போ. பெண்ணே உன்னை நாடி வந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? பவனவரி நாட்டை நான் அடைய வேண்டும். அதற்காக எதிர்த்து உன்னை நாடி வந்திருக்கிறேன். என் அருகாமையினால் விளக்கமாக விளக்குகிறேன். நானும் பாக்குறேன் எல்லாத்திலையும் விட்டாண்டா காதை இப்படின்றீங்க. அப்புறமே பார்த்தா என்ன பேசுறதே தெரியல. ஆண்டு உள்ள ஓடி பிடிக்கும். அவங்க மூச்சு நடக்கிறாங்க. என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க விளக்கமா சொல்லுங்கிறான். என்ன விளையாடுற வெடிக்கு போறீங்களா பின்னாடி சொல்லுங்க. அவன் தெரிஞ்சாலும் நானும் எதுனாலும் ஓப்பனா சொல்றேன். அவுத்து போட்டு சொல்லுவாங்கன்னு பாக்கணும். ஓப்பனா மறுபடியும் சொல்லிட்டேன். அவளவர்கள் நாட்டை நான் அடைய வேண்டும். நாங்கள் இருவர்
நானே ஒரு தட்டி பயன் கிழட்டு பயன் நாட்டியமாடுவோம் எத்தனைய தந்தை அவனுடைய மகன் சங்கருக்கு அடிமுடி சுட்ட வேண்டும் என்று சுட்டிக்கிறார். ஆகையால் அந்த பதவி எனக்கு கிடைக்கிறது. அதற்காக உன்னை உறுதுணையாக இருந்திருக்கிறேன். நான் உரைத்தேனே அதுபோல் செய்து முடிக்க வேண்டாம். ஓ நீங்க ஒரு ஆளா இருக்கிறீங்க, கூட என்ன சேர்த்துக்கிறீங்க. ஓகேவா? இது நானும் எல்லாம் பண்ணிடணும். நீ பண்ணணும். அதான் நீ பண்ணணும். நான் என்ன சொல்றேன், நீங்க அப்பப்ப என்னென்ன வேலை சொல்றீங்களோ அந்த வேலையை நான் பண்றேன். ஆனா ஒரு விஷயம், எனக்கு ஸ்டோரி தான் புரிஞ்சிச்சு ஒழிய ரிலேஷன்ஷிப்பே புரியல. ஓ யாரா சொந்தக்காரரு புரியல. சொல்லுங்க. இவங்க தாத்தாக்கு 2 பேர் பண்ணாங்க. ஆம்பளை பிள்ளைங்க 2 பேர். அதான் இவங்க அப்பா ஒண்ணு, இவங்க சித்தப்பா ஒண்ணு. ஓ அப்படி பார்த்தவங்க. ஆமா. இவங்க அப்பா கிடையாது, செத்துட்டாரு. ஏன் செத்துட்டாரு? இவர் பண்ணவொடனே இவர் மூஞ்சி பார்த்தோன்னே அவர் பார்த்தோன்னே செத்துட்டாரு. பார்த்தோன்னே அவர் செத்துட்டாரு. செத்துவாங்க. சித்தப்பா தான் தூக்கி வளர்த்தாரு. சித்தப்பா யாரு? அங்க நீ வந்து அண்ணன் செத்தி மேலே போட்டு பாத்துங்க. அப்புறம் நோன்னு சொன்னீங்க, ஜாமான்னு சொன்னீங்களா? இவங்க சித்தப்பா பிள்ளைங்க 2 பேரு அங்க நின்னுதாங்க பேர். ஒரு அம்மா ஓடியாந்தாங்களே உள்ள நாச்சுல. அம்மா ரொம்ப நேரமா பாத்ரூம் கணக்கு ஓடியாங்க. அவங்க என்ன வேணும்? அவங்க தங்கச்சி. தங்கச்சின்னா சித்தப்பா பொண்ணு. ஓ அவர் இன்னொருத்தர் இருந்தாரு இளவரசர். அவரு சித்தப்பா பையன். சொல்லுமா. ஓ இவங்க அப்பாவுக்கு 1 போட்டாரு, இவங்க சித்தப்பா 2 போட்டாரு. அவரு சொன்ன கொஞ்சம் போட்டாரு. அதனால அவங்க பிள்ளைக்கு அவர் நாட்டு ஒப்பாடுன்னா அவர் ஒத்த கால நிக்கிறாரு. ஏன் இன்னும் ஒத்த கால நிக்கிறாரு? ஒரு கால இதுவாகி போச்சு. புதுவாரமா நிக்கிறாரு. ஓ இதான் இவரு என்ன பண்றாரு? எங்க அப்பா தானே பெரிய ஆளு, அவர் செத்துட்டாரு. அந்த ஆட்சி என்கிட்ட கொடுங்கன்னு இவரு கேக்குறாரு. அதனால நேரடியா கேட்க முடியல, முட்டை வந்துக்கிறாரு. இதனால எப்படின்னே நீ பண்ணி அந்த ஆட்சி விட்டு வாங்கி கொடுத்துரு, நீ என்ன ஒன்னால அவர் செய்வார். ஓ டைரக்டா போக முடியல, டைரக்டா போக முடியல. ஏய் என்னது டைரக்ட் நேரா போக முடியல. இது எல்லாம் நான் செய்யறேன். சரி போடா டாபரு புறப்படு. இனி முதற்கொண்டு உனக்கு வேலை கிடையாது. இந்த புரோகர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தன் வீடு இல்லைன்னா அதை வீடு வாங்கி கொடுத்து கட்டி கொடுத்துட்டு எவ்வளவு ஏற்பாடு பண்றான். வந்தவனு ஒரு டீ கூட முடியாது போறா அப்படிங்க. என்ன அது போல கதையா புரோக்கர் யாரு? யாரு யாரு? நான் தானே புரோகர் உங்களுக்கு. நீ தானே வாங்கி தரேன் எனக்கு. நீ உள்ள இருக்கு. டீயா வந்துச்சா? ஐயோ குத்திக்காதனா? ஏங்க இன்னொரு டவுட் எனக்கு. மறுபடியும் டவுட்டா? என்ன டவுட்? அந்த டாபரை கூட சேர்த்துக்கலாமா வேணாமா? இருக்கட்டும். அவன் இருந்தால்தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும். இன்னொன்னு என்னன்னா எப்ப தெரியுமா? கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்கும், கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்கும். நீ முத்துக்களை விட ஆம்பளையே தள்ளி அதான் வந்துக்கிட்ட உரிமையாக சாதிக்கப்படுகிறது. தெரியுமா? மீனா டாபரு போயிடுமா? அதுதான் உங்க வேலையும் கண்டிப்பா இருப்பா. இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. என்னப்பா இவங்களோட பெரிய வேலை தான். காலில் அடிக்கிறாரு, கையில் அடிக்கிறாரு, வாயில பாடுறாரு, அவர் இந்த பக்கம் அடிக்கிறாரு, அந்த பக்கம் மேலே அடிக்கிறாரு, என்ன பண்றாரு? நான் இருக்கக்கூடாது. மீனா இவ்வளவுதான் இதை நீ செய்து முடிக்க வேண்டாம். இல்லைங்க நான் செஞ்சு முடிச்சிருவேன், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்க எல்லாம் என் கூட இருப்பீங்கல்ல, உனக்கு உறுதுணையாக இருப்பேன். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம். ஆனால் என்றால் அரைச்சொல், அதற்கு விளக்கம் என்ன? அரைச்சொல்
ஒண்ணில்ல இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்ட பிறகு இதெல்லாம் மீனா தான் செஞ்சா எனக்கு எதுக்கு எந்த விதமான சம்மதம் இல்லைன்னு அன்னைக்கு உங்க சித்தப்பா கிட்ட எது நான் சொன்னேன். ஏன் சொல்லுவீங்கன்னு கேக்குறேன்னா அவர் போற ரத்தம் தான் உங்களுக்கு ஓடும். நாளைக்கு இதை நான் சொல்லிட்டேன் உமால உன போட்டு தட்டு போயிட்டு அதற்கு அவசியமே கிடையாது. பவளமொழி நோட்டு இந்த கள்ளவர்கள் உடம்பில் உயிரிழந்தவராய் உன்னை காட்டிக் கொடுக்க மாட்டேன். இது உண்மை, இது சத்தியா. இன்னொரு முக்கியமான விஷயம், மறுபடியும் எக்காரணத்தை கொண்டு கைவிடக்கூடாது.